Happy greetings to all my dear friends and family. இன்னைக்கு டே 13 ஆஃப் வாட் ஐ லேர்ன்ட் இன் அ டே ஃபார் மெகேட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டாபிக் என்ன அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலக்ட்ரோட்ஸ். ஸோ எலக்ட்ரோட்ஸ்னால் தெரியும்ல, நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற எலக்ட்ரோட்ஸ் என்ன யூஸ் பண்ணுவோன்னா ஸ்கின் சர்ஃபேஸ் எலக்ட்ரோட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். நார்மலாக ஹாஸ்பிட்டல் போவோம், அங்கே ஏசிஜி, இஎம்ஜி, இஐஜி எடுப்போம். அங்கே என்ன ப்ளேஸ் பண்ணுவாங்க, சர்ஃபேஸ் எலக்ட்ரோட்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க, கரெக்டாக. ஸோ இதை நமக்கு காமனாக தெரிஞ்ச எலக்ட்ரோட். பட் இங்கே நமக்கு என்னெல்லாம் இருக்குன்னு மைக்ரோ எலக்ட்ரோட்ஸ் இருக்குது. ஸோ மைக்ரோ எலக்ட்ரோட்ஸோட திங் என்ன அப்படின்னா ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ மைக்ரோனா குட்டி தானே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி அது ரொம்ப குட்டியாக இருக்கும். அந்த எலக்ட்ரோட்ஸ் வந்து ஒரு சிங்கிள் செல்லில் இருக்கக்கூடிய பயோ பொட்டான்ஷியலை வந்து பயோஎலக்ட்ரிக் பொட்டான்ஷியலை வந்து கண்டுபிடிக்கவும் மெஷர் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுறது. அண்ட் தென் நீடில் எலக்ட்ரோட் அப்படின்னா வந்து இந்த எலக்ட்ரோட் வந்து பெனட்ரேட் பண்ணுவாங்க. லைக் ஒரு எலக்ட்ரோட ஸ்கின்ல பெனட்ரேட் பண்ணி யூஸ் பண்ணுறது நீடில் எலக்ட்ரோட். ஸோ இப்போ இந்த நீடில் எலக்ட்ரோட்லாம் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை. வி ஒன்லி ஹேவிங் ஸ்கின் சர்ஃபேஸ் எலக்ட்ரோட் தான் இருக்குது மோஸ்ட்டாக. ஓகேவா, இதான் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலக்ட்ரோட்ஸ். ஸோ நாளைக்கு என்ன படிக்கணும் அப்படின்னு நாளைக்குள்ள வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் என்ன படிச்சிங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், சேர்ந்து படிக்கலாம் வாங்க.